வணக்கம் மாணவர்களே, Acme threads cutting மேல் மற்றும் ஃபீமேல் டூல் கிரைண்டிங் என்ற தலைப்புக்கு வரவேற்கிறோம். இந்த பயிற்சியின் முடிவில் நீங்கள் செய்யக்கூடியவை இன்டர்னல் மற்றும் எக்ஸ்டர்னல் சிங்கிள் ஸ்டார்ட் Acme thread-ஐ வெட்டி மேட்ச் செய்தல், காம்போனன்ட் ரெஸ்ட் முறையை வளைத்து Acme thread-ஐ வெட்டுதல். மெட்டீரியல் மற்றும் எக்யூப்மெண்ட்ஸ். லேத் மெஷின், லீட் கட்டிங் டூல்ஸ், tapping tools, thread grinding machine, grinding wheels, calipers அல்லது micrometers. Process 1. 4-jaw independent chuck-இல் ஜாபை பிடித்து மற்றும் ஜாபை ட்ரூ செய்யவும். சாத்தியமான நீளத்திற்கு டயாமீட்டர் 40 மில்லிமீட்டரை டர்ன் செய்யவும். டயாமீட்டர் 40 மில்லிமீட்டருக்கு மடக்கி விளிம்பை 1x45 டிகிரியில் சாம்பர் செய்யவும். நல் டயாமீட்டரை தலைகீழாக பிடித்து ஜாபை சரி செய்யவும். எண்டில் சென்டர் ட்ரில் செய்யவும். 130 மில்லிமீட்டருக்கு டயாமீட்டர் 32+1 மில்லிமீட்டரில் முடிக்கவும். 20 மில்லிமீட்டர் நீளத்திற்கு 25 மில்லிமீட்டர் வரை ஸ்டெப் டர்ன் செய்யவும். 7 மில்லிமீட்டர் அகலத்திற்கு ரேடியஸ் குரூவை உருவாக்கவும் மற்றும் டயாமீட்டர் 25 மில்லிமீட்டர் வரை பராமரிக்கவும். எண்டை 1x45 டிகிரியில் சாம்பர் செய்யவும் மற்றும் த்ரெட்டட் எண்ட் 3x30 டிகிரியில் சாம்பர் செய்யவும். 5 மில்லிமீட்டர் பிட்ச் த்ரெட்டிற்கு கியர் ட்ரெயினை ஏற்பாடு செய்யுங்கள். Acme thread cutting tool போஸ்டில் சென்டர் ஹைட்டில் பிடிக்கவும். எக்ஸ்டர்னல் Acme thread-ஐ வெட்டுங்கள். த்ரெட்டின் உருவாக்கத்தை சரிபார்க்கவும். Acme thread cutting female 1. ஜாபை ஹோல்ட் செய்து எண்டை ஃபேஸ் செய்யவும். டயாமீட்டரை 40 மில்லிமீட்டராக டர்ன் செய்து முனைகளை சாம்பர் செய்யவும். டயாமீட்டர் 40 மில்லிமீட்டரில் நர்வ் செய்யவும். த்ரெட்டின் கோர் டயாமீட்டரை ட்ரில் மற்றும் போர் செய்யவும். இன்டர்னல் Acme thread-ஐ வெட்டி பொருத்தவும்.
நட்டின் இரு முனைகளிலும் 3x45 டிகிரி சாம்பர்களை உருவாக்கவும். அசெம்பிள் மேல் மற்றும் ஃபீமேல் ஜாபை சக் மற்றும் சென்டரின் இடையில் பிடிக்கவும். Process 2. ஒர்க் பீஸஸ் சரியாக ஏற்றப்பட்டிருக்க வேண்டும் மற்றும் முக்கிய த்ரெட் டயாமீட்டர் படி முடிக்கப்பட வேண்டும். டூல் சரியாக அமைக்கப்பட வேண்டும் மற்றும் கம்பவுண்ட் ரெஸ்டை இயல்பிலிருந்து 14 டிகிரி கோணத்தில் வலதுபுறமாக சுழற்றப்பட வேண்டும். 14 டிகிரி ஆஃப்செட் கோணமானது ஒரு கோணத்தில் டூலை ஜாபுக்கு ஃபீட் செய்கிறது. ஆஃப்செட் கோணம் காரணமாக பெரும்பாலான பங்குகள் டூலின் இடது பக்கத்திலிருந்து அகற்றப்படும். சிப் இடது பக்க பாதையிலிருந்து விலகி செல்கிறது. த்ரெட்டிங் டூலின் வலது பக்கம் புதிதாக வெட்டப்பட்ட த்ரெட்டை எளிதாக ஷேவ் செய்கிறது. ஆக்மே த்ரெட் டூலை தேவையான த்ரெட் கோணம் மற்றும் பிச்சிற்கு 29 டிகிரி -4 மில்லிமீட்டர் பிட்ச் கிரைண்ட் செய்யவும். டூல் போஸ்டில் டூலை சென்டர் ஹைட்டில் இறக்கி குறைந்தபட்ச ஓவர் ஹேங் சென்டர் கேஜுடன் சீரமைக்கவும். சாதனம் சென்டர் ஹைட்டில் அமைக்கப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்தவும். ஒர்க்கிங் வரைபடத்தின்படி த்ரெட் செய்யப்பட வேண்டிய ஒர்க் பீஸின் டயாமீட்டரை சரிபார்க்கவும். இந்த வீடியோவில் இன்டர்னல் மற்றும் எக்ஸ்டர்னல் சிங்கிள் ஸ்டார்ட் ஆக்மே த்ரெட்டை எவ்வாறு கட் செய்து மேட்ச் செய்வது மற்றும் காம்பவுண்ட் ரெஸ்ட் முறையை வளைத்து ஆக்மே த்ரெட்டை எவ்வாறு வெட்டுவது என்பதை பற்றி கற்றுக்கொண்டோம். நீங்கள் அனைத்து கருத்துக்களையும் பயிற்சிகளையும் புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன். எங்கள் அடுத்த வீடியோவில் உங்களுக்காக மற்றொரு அற்புதமான கருத்தை கொண்டு வருகிறோம். அதுவரை காத்திருங்கள்.